கல்வித்துறை நிதி குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சரின் கூற்று அதிர்ச்சி அளிக்கிறது என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் இணைந்திருக்கிறார். பாஸ்கர் பாண்டியன், எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது என்ன? முழுமையா பதிவு பண்ணுங்க. மோகன், இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டின் கல்வி நிதியை முறையாக வழங்க வேண்டும் என எழுதியிருந்த கடிதத்திற்கு தர்மேந்திர பிரதான் பதில் கடிதமானது எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் பல்வேறு சாராம்சங்களை அவர் குறிப்பிட்டிருந்ததோடு 5000 கோடியை தமிழகம் இழக்க நேரிடும் என்று குறிப்பிட்டிருந்தது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளிடையே மற்றும் மக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை ஒன்றின் வாயிலாக இந்த குமரலையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சில சரத்துகள் உள்ளன என்றும் இதனை பல்வேறு தருணங்களில் சுட்டிக்காட்டியும் தமிழகம் எந்தவித மாற்றமும் இன்றி பின்பற்ற வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக மத்திய அரசு வலியுறுத்துவதும் இதுவரை தமிழ்நாட்டின் சிறப்பான சாதனைகளை கல்வித்துறையில் அடைய காரணமாக இருந்து பின்பற்றப்பட்டு வரும் இருமொழி கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் மும்மொழி கொள்கையை வற்புறுத்தி திணிக்க முயலும் மத்திய அரசின் முயற்சியால் தமிழக மக்களிடையே அச்சமும் குழப்பமும் ஏற்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சூழலில் மத்திய கல்வி அமைச்சர் PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காவிட்டால் சுமார் 5000 கோடி ரூபாயை தமிழகம் இழக்க நேரிடும் என்று குறிப்பிட்டுள்ளதாக வரும் செய்திகள் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் மத்திய அரசின் மீது கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கடுமையாக அந்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு SSA எனப்படக்கூடிய சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தில் வரக்கூடிய பங்கு நிதியினை இந்த ஆண்டு திடீரென்று நிறுத்தியுள்ளது. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளதோடு மக்களிடையே மிகுந்த கோபத்தையும் ஏற்படுத்தி உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையானது மத்திய அரசு அலுவல் மொழி சட்டம் 1963 இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்திருப்பதாகவும் இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அலுவல் மொழிகள் விதி 1976 வகுக்கப்பட்டு இன்று வரை தமிழ்நாட்டில் தாய்மொழியான தமிழ், தொடர்பு மொழியான ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கைகளை எம்ஜிஆர், ஜெயலலிதா அரசும் தொடர்ந்து இந்த அரசும் கடைபிடித்து வருகிறது. இத்தகைய அறிவு சார்ந்த முடிவினால்தான் தமிழ்நாட்டில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி புலமையுடன் ஆங்கில மொழியையும் கற்று இன்று இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் உலகம் முழுவதிலும் பல உயர்ந்த பதவிகளை வகிப்பதுடன் தொழில்களையும் நிறுவி வெற்றிகரமாக நடத்தி வருகின்றனர் என்றும் அவர் பாராட்டுதலையும் தெரிவித்திருக்கிறார். உலகமயமாக்கல் உள்ள இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் ஆங்கில மொழியில் புலமை பெற்றதால் தான் உலக அளவில் இன்று அவர்கள் கோலைச்சு வருகிறார்கள். ஆங்கிலம் அல்லாத பிற மாநிலங்களிலும் நாடுகளிலும் கூட அந்த மொழிகளை தேவைக்கேற்ப கற்று சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் நிதியுதவியோடு மாநில அரசின் நிதி பங்குடன் நிறைவேற்றும் திட்டங்கள் பல உள்ளன எனவும் இவையெல்லாம் அந்தந்த துறைகளில் உள்ள குறியீடுகளை அடைவதற்கான நோக்கத்தை கொண்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். மாநில அரசின் பங்கும் கல்வித்துறையில் தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள பல குறியீடுகளை தமிழ்நாடு தற்போதுள்ள திட்ட முறையிலேயே அடைந்துள்ளது. இந்த நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாத தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் ஏன் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு இதற்கு முன்பு ஆட்சி செய்த அதிமுக அரசும் தற்போதைய அரசும் சுட்டிக்காட்டியுள்ளன எனவும் இத்தகைய ஆட்சேபனைக்குரிய சரத்துகளை மத்திய அரசு மாநில அரசுடன் உடனடியாக விவாதித்து ஒரு இணக்கமான முடிவை எடுக்க வேண்டுமே ஒழிய இது போன்ற முக்கிய துறைகளில் செயல்படுத்தப்படக்கூடிய சமக்கர சிக்ஷா அபியான் திட்டம் போன்றவற்றுக்கான நிதியை தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி நிதியை விடுவிக்க மறுப்பது தமிழ்நாட்டில் இருக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மத்திய அரசு இழைக்கும் துரோகமாகவே கருதப்படும். தமிழக மக்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி மிகுந்த அச்சமும் மத்திய அரசின் மீது வேதனையும் வெறுப்பும் அடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு இது போன்ற தன்னிச்சையான போக்கை மக்கள் நலன் கருதி மாற்றிக்கொண்டு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் சரத்துகள் பற்றி விரிவான கலந்தாலோசனை மேற்கொண்டு
ஒரு சுமூக முடிவை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் கல்வித்துறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய SSA போன்ற திட்டங்களின் நிதியை எந்த விதமான நிபந்தனையும் இன்றி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசு பொதுவெளியில் இது போன்ற பயனற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசு வலியுறுத்தி கலந்தாலோசனை செய்து மக்கள் நலன் சார்ந்த நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும், அதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்குத்தான் தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து அனுப்பியுள்ளார்கள் என்பதையும் ஸ்டாலின் மாடல் அரசின் கவனத்திற்கு கொண்டு செயல்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையின் வாயிலாக அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.